வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் ஆன இந்த OnePlus Buds 3 வந்து Oppo Enco Air 3 Pro-வோட தான் வந்து கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் மெயினாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸோட டிஃப்ரென்சஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே இந்த ரெண்டு இயர்பட்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸோட டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வழக்கம் போல் டிசைன் டிஃப்ரென்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில் இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் தான் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlusல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மைனர் ஸ்கேச்சஸ் வந்து வந்துடும். ஆனால் OnePlusல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேச்சஸ் வராது, ஏன்னா அதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நல்லா சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ரெண்டு ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்போட வந்து இங்கே முன்னாடி வந்து இருக்கும். OnePlusல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OnePlusல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிங் பட்டன் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேரிங் பட்டன் வந்து கொடுக்கல. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlusல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷில் வந்து இருக்குது. இந்த ரீஜனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸோட ஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இயர்பட்ஸோட ஹேமலடி ஆப்பிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த இயர்பட் நல்லா ஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ரெண்டு இதில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஓப்போ தான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ஓப்போவோட இயர்பட் பார்த்தீங்கன்னா OnePlus கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்போ தான் வந்து OnePlusோட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து எனக்கு இருந்துச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையும் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலுமே வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து IP55 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆடியோ கோடெக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. OnePlusல பார்த்தீங்கன்னா LHDC 5.0க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான LDAC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆடியோ கோடெக் தான். பட் ஆனால் LDAC பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்போக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அப்புறம் ரெண்டு இயர்பட்ஸில் கேமிங் மோட்க்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. OnePlusல பார்த்தீங்கன்னா 96 மில்லிசெகண்ட்ஸ்க்கான கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டரான 47 மில்லிசெகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இங்கே கண்டிப்பாக OnePlusக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ OnePlusோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 44 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் தான். அதனால் பேட்டரி லைஃப்னு வரையில் OnePlusக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்குது. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா OnePlusக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ OnePlusல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AI நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து ஓப்போட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக வந்துருந்துச்சு. பட் ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து சொல்ல முடியாது, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு கால் குவாலிட்டிக்கு. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த OnePlus Buds 3லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த Oppo Enco Air 3 Proலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ எது நல்லா இருக்கு, இதான் OnePlus கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 dBக்கான ஒரு மேசிவான ஒரு பவர்ஃபுல்லான ANC வந்து கொடுத்துருக்காங்கனால ரெண்டு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ANC வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஆனால் OnePlus பார்த்தீங்கன்னா ஓப்போவோட லைட்டாக ஒரு சின்ன மார்ஜினில் வந்து ANC இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் எனக்கு வந்து OnePlus கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இதில் வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கனால வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு.
ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எல்லா இயர்பட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஆப் சப்போர்ட்னு வரையில ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹேமலடி ஆப் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபீச்சர் வைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஓப்போவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓப்போ அலைவ் ஆடியோ. ஸோ இது ஒன்றும் இல்லை 360 டிகிரி சவுண்டை தான் வந்து இவங்க அப்படி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கேம் மோட், டூயல் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே ஒன் ப்ளஸ்க்கு வந்து பார்ப்போம். அண்ட் ஒன் ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கோல்டன் சவுண்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன் ப்ளஸ் 3D ஆடியோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேமிங் மோட், டூயல் கனெக்ஷன், இயர்பட் ஃபிட் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து இருக்குது. ஆனால் ஒன் ப்ளஸில் வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஒன் ப்ளஸில் வந்து நம்ம வந்து கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேவ்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸை வந்து -5லேருந்து +5 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகுற மாதிரி வந்து தெரியல. மேபி ஃபியூச்சரில் ஒன் ப்ளஸ் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக எந்த இயர்பட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருந்துச்சுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 10.4 mm + 6 mm டிரைவர்ஸ் வந்து ஒன் ப்ளஸில் வந்து இருக்குது. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 12.4 mm டிரைவர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேம்பூ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மற்ற டிரைவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸில் வந்து சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி 2 இயர்பட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. நீங்கள் இண்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே வந்து தெரியாது. ரெண்டுமே சூப்பராக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணும். பட் ஆனால் ரெண்டுமே சைட் பை சைட் வச்சு கேட்டதில் எது பெட்டராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓப்போ தான் ஒன் ப்ளஸோட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெல் பேலன்ஸ்டான சவுண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி வந்து தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸும் மோசம் கிடையாது. அதனால் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ஒரு சின்ன மார்ஜினில் ஓப்போ தான் வந்து ஒன் ப்ளஸோட பெட்டராக வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 2 இயர்பட்ஸோட டிஃபரன்சஸோட சிமிலாரிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஏன் பாக்ஸோட டைமென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்னு வரையில் உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 பார்த்தீங்கன்னா 5500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்போ பார்த்தீங்கன்னா 5000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸில் வந்து ஓப்போவோட எதில் தான் பெட்டராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸில் வந்து ப்ரீமியமான டிசைன் வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில் ஓப்போவோட கண்டிப்பாக ஒன் ப்ளஸில் வந்து பெட்டரான பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸில் வந்து கால் குவாலிட்டி அண்ட் ஏஎன்சி ஓப்போ கம்பேர் பண்ணும்போது லைட்டாக பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸில் வந்து கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்தது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓப்போக்கு எதெல்லாம் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட ஓப்போவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஏன்னா ஓப்போவோட இயர்பட் வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்டாக் யூஸ் பண்ணியிருக்கனால அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ். அப்புறம் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் கேமிங் மோட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்பட்ஸ்லேயும் சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸில் எந்த இயர்பட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.